அமெரிக்கா இஸ்ரேல் போர் வந்து ஒரு நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரம் அடைஞ்சுனே வருது. இதனால வந்து மத்திய கிழக்குல ரொம்ப பதற்றமா இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லையில இந்திய பெருங்கடல் ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கப்பல் வெடித்து சிதறி இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன சார்? ஒரே ஒரு பின்னணி தான். போர் கப்பல் வந்து ஈரானோடது, அடிச்சது வந்து அமெரிக்கா. இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச எல்லைக்குள்ள. அப்புறம் அது ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, ஸ்ரீலங்காலேருந்து 40 நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, ஸ்ரீலங்கா ஓரளவு பக்கம், இந்தியா பெருங்கடல் அது. இந்திய பெருங்கடல் ஆல்மோஸ்ட் எல்லை தான், நம்மளுடைய எல்லை. அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை வந்து வெறும் 18 கிலோமீட்டர் தான். நீங்கள் வந்து அப்படிலாம் எல்லையெல்லாம் கொண்டாட முடியாது. ஒரு 12 நாட்டிக்கல் மைலை வந்து தாண்டிடுச்சுனால அது சர்வதேச எல்லை. ஓகே, அதனால இந்திய எல்லை கிடையாது. ஓகே, இந்தியா பக்கம், அது பேர் வந்து இந்திய பெருங்கடல். ஓகே, இந்தியன் ஓஷன். அந்த இந்திய பெருங்கடல்ல இருக்கு. பட் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஸ்ரீலங்கா பக்கத்தில். அந்த இது வந்து ஐரிஷ் தீனான்னு சொல்லி அந்த கப்பல் பேர். அது எங்கே போய் சண்டைக்கெல்லாம் போகலாது. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து விசாகப்பட்டினத்தில் மிலன் 2026 அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன், அது போய் அட்டன் பண்ணிட்டு, நம்ம இங்கே வந்து எக்ஸிபிஷன் போக முடியாது, போயிட்டு என்னோட இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அது மாதிரி இவங்க அது பண்ணுறதுக்கு என்னென்னா, அடுத்து ஃபியூச்சரில் ஈரானோட இந்த கட்டுமானம் இருக்குல்ல, கப்பல் கட்டுமானம், அதுக்கு ஆர்டர் வாங்குறதுக்காக